அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஒரு ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வார ராசி பலன் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க பெறப்போகிறது. ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 1ஆம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 7 நாட்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது, அவங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது, என்ன மாதிரியான அனுகூல பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதத்தினுடைய 4வது வாரமாக சொல்லப்படக்கூடிய ஆகஸ்ட் 26ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 1ஆம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருக்கார். செவ்வாய் ரிஷப ராசியிலையும் பயணம் செய்கிறார். 26ஆம் தேதி மிதுன ராசிக்கு செல்கிறார். புதன் பகவான் வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்கிறார். 28ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் சிம்ம வீட்லையும் இருக்கார். கன்னிக்கு அதுக்கப்புறம் இடம்பெயர்கிறார். கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. மீன ராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் அப்படின்னா கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கு. இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களில் எந்தவித மாற்றமும் கிடையாதுங்க. அதே மாதிரி சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த வாரம் கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது, அவர்களுக்கு சுப பலன்களா இல்லை அசுப பலன்களா அப்படிங்கிறத பற்றின விரிவான விளக்கத்தை இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வினை பயண அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 4வது வாரம் அப்படிங்கிறது சூரிய பகவான் பார்த்திங்க அப்படின்னா 9வது வீட்டில் அமர்ந்திருக்கார். இதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டமாக அமையப்பெற போகிறது. அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாரம் ஒரு கலவையான பலன்கள் கொடுக்க போகிறது. அதிலும் பார்க்கும் பொழுது சூரிய பகவான் 9வது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால சில நேரங்களில் பார்க்கும் பொழுது பணத்தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பணத்தட்டுப்பாடு வராமல் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. வெளியூர் பயணங்களை சில நாட்கள் விலக்குவது ரொம்ப நல்லது. ஏன்னா வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பிறக்கிறது. சின்ன இடையூறுகள், சஞ்சலங்கள் போன்றவை உருவாகலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் அப்படின்னு வரும் பொழுது சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால தொழிலுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். வசீகரமான உங்களினுடைய பேச்சாளர் வாடிக்கையாளர்களை நீங்கள் அதிகரித்து கொள்வீங்க அப்படின்னு தான் சொல்லணும். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 7வது இடத்துல இருக்கார். எதிர்பாராத வகையில் வருந்தத்தக்க நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம்.
குடும்பத்தில் பிடிவாதத்தை காட்ட வேண்டாம். அதே மாதிரி புத பகவான் 8 மற்றும் 9வது இடத்துல இருக்கார். இதன் காரணமாக துணிந்து எந்த காரியத்தையும் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். காதலில் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது. லாட்டரி பந்தயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதனால் இந்த காலகட்டத்தில் லாட்டரி பந்தயங்கள் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் வந்து உஷாராக எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். கவனமாக அந்த மாதிரியான விஷயங்களில் செயல்பட பாருங்கள். அதில் உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும், சாதகமான நிலைகள் உருவாகாது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி குரு பகவான் 6வது இடத்துல இருக்கும் பொழுது மனம் வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய விஷயங்களை தெரிந்து கொண்டு மேலதிகாரிகள் ஓரளவுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ள வாய்ப்புகளும் இருக்குது. இருப்பினும் மருத்துவ செலவு வந்து இந்த காலகட்டத்தில் கைமீறி போக வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. அதனால் மருத்துவ செலவுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அதுக்கு தேவை நீங்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. ஆரோக்கிய விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். நல்ல உணவை சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. அதிலும் குறிப்பாக நேரத்திற்கு உணவுகளை உண்ண வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. சிறு உடல் உபாதை என்றாலும் அதற்குரிய மருத்துவரை உடனடியாக அணுகி அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத இது பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் மற்றொரு புறம் உங்களுக்கு கைமீறி போக அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தை ரொம்ப பாதுகாப்பாக பார்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் 9 மற்றும் 10வது இடத்துல இருக்கார். இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா சுயநலமாக எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதனால் சுயநலமாக எந்த ஒரு காரியமும் செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்லது. சுயநலமாக நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். எந்த செயல்லையுமே கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்கள். தேடி வரக்கூடிய வாய்ப்பை வந்து கை நழுவ விட வேண்டாம். வாய்ப்பு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. வாய்ப்பு எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறும். அதே போல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3வது வீட்டில் இருக்கார். வீண் மனக்கவலைகள் அகலப்பெறும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்க பெற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. பங்குச்சந்தைகள் வந்து ஏற்றமாக இருக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. ராகு பகவான் 4வது இடத்துல இருக்கார். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்காது. அதனால் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள், சின்ன சஞ்சலங்கள் இது போன்றவை வந்து நிறைய உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவை வந்து பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்களில் வந்து வழக்குகளில் வம்புகளில் வந்து தீர்ப்புகள் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி அரசாங்கத்தில் வந்து புகழும் நன்மையும் உங்களுக்கு உண்டாகலாம். கேது பகவான் 10வது இடத்துல இருக்கிறதுனால அரசாங்கம் ரீதியாக பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகக்கூடிய வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தள்ளி போன திருமணம் சிறப்பாக நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரத்தில் அபிவிருத்தி உண்டாக பெறும். வெளியூர்
பயணங்கள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. நம்பிக்கையுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் விருந்துகள், நிகழ்ச்சிகள், கேளிக்கைகள் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக பல செலவுகளையும் நீங்கள் செய்வீங்க. அதே போல் உங்களுடைய தொழில், வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது ஓரளவிற்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் உங்களுக்கு பல ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே சற்று உஷாராக கொஞ்சம் கவனமாக ஈடுபட்டீங்க அப்படின்னா அனைத்துமே நன்மையாகவே முடியுங்க.